சோம்பேறி கழுதை. போலாவின் சொந்தக்காரன் காண்ட்யா என்ற கழுதை. போலா மிகவும் சகிப்புத்தன்மையும் கருணையும் கொண்ட எஜமானன். கழுதை சோம்பேறி, வேலையைத் தவிர்ப்பதற்கான வழிகளைக் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும். ஒருமுறை தனது முதுகில் நிறைய உப்பைக் கொண்டு திரும்பும்போது காண்ட்யா ஆற்றில் விழுகிறான். உப்பு தண்ணீரில் கரைந்ததால் வீழ்ச்சியால் சாக்குகளின் எடை குறைந்துவிட்டது என்பதை அவன் உணர்கிறான். அடுத்த சில நாட்களில் காண்ட்யா தினமும் வேண்டுமென்றே தண்ணீரில் விழுகிறான். காண்ட்யா நடந்து கொள்ளும் விதத்தில் போலா வருத்தப்படுகிறான், ஏனெனில் இந்த செயல்பாட்டில் அவன் பணத்தை இழக்கிறான். காண்ட்யாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்கிறான். மறுநாள் உப்புப் பைகளுக்கு பதிலாக காண்ட்யாவிடம் பருத்திப் பைகளை ஏற்றுகிறான். காண்ட்யாவுக்கு மாற்றம் தெரியாது. திட்டமிட்டபடி அவன் தண்ணீரில் விழுந்து பைகளை நனைக்கிறான். தாங்க முடியாத சுமையைக் கண்டு அவன் ஆச்சரியப்படுகிறான். அவனுடைய மற்ற எஜமானனும் அவனை அடிக்கத் தொடங்குகிறான். காண்ட்யா பாடம் கற்றுக்கொண்டு நடந்து கொள்ளத் தொடங்குகிறான். ஒழுக்கம், நேர்மையுடனும் வேலை செய், ஏனெனில் சோம்பேறித்தனம் உன்னை அழித்துவிடும்.